இன்றைய கிறிஸ்துவுடன் வேத வசன தியானமும் ஜெபமும் ஜூன் 23, 2025. இன்றைய வேத வாசிப்பு. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அத்தியாயம் 33ஆம் வசனம். இரவு நீங்கி பொழுது விடிந்து சேவல் கூவும் சத்தத்தோடு கண் விழிக்கும்போது, இந்நாள் ஏன் தான் விடுகிறதோ? இன்றைய பொழுது விடியாமலே இருந்திருக்கலாமே. இத்தனை மனபாரத்தோடு எப்படியாக இந்நாளின் காரியங்களை நான் கவனிப்பேன் என உள்ளத்தின் பாரத்தினால் ஆத்துமா சோர்ந்து போன அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? அப்படியாக உலகத்தின் பாரங்களினால் கவலையடைந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கும் அழைப்பு என்னவென்றால், உன்னை சுற்றிலும் இருக்கும் இயற்கையை சற்றே கவனித்துப் பார் என்பதாகும். ஆம், ஆகாயத்து பறவைகளை கவனித்துப் பாருங்கள். அவைகளை ஆண்டவரே போஷிக்கின்றார். காட்டுப் புஷ்பங்களை கவனித்துப் பார்ப்போமானால் அவைகளை உடுத்துவிக்கிறவரும் அவரே. அவைகள் எப்போதாவது தமது தேவைகளை குறித்து கவலைப்படுகின்றனவா? படைப்பிலேயே மிகச் சாதாரணமான இவைகளை பராமரிக்காமல் விட்டுவிடுவாரோ? ஆண்டவர் நம்மை பராமரிப்பேன் என்று வாக்களித்துள்ளார் என்பதற்காக நாம் ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்துவிட முடியாது. அவர் சோம்பேறித்தனத்தை விரும்புகிறவர் அல்ல. சோம்பேறியின் கைகள் வேலை செய்யச் சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நீதிமொழிகள் 21ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். பறவைகளானாலும் அவை இரை தேடிச் செல்ல வேண்டும். புஷ்பங்களானாலும் அதை தாங்கி நிற்கும் செடிகள் தமது வேர்களை நீர்க்கால்களை நோக்கி நீட்ட வேண்டும். எனவே நமக்கு தேவன் தந்த திறமைகள், தாளந்துகள், வளங்களைக் கொண்டு நம்மால் முடிந்ததை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமது கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து வாய்க்கச் செய்வார். அருமையான தேவ பிள்ளையே, வெறுமனே அமர்ந்திருந்து அந்த நாளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. உன் தேவைகளை, பாரங்களை, கவலைகளை ஜெபத்தின் மூலம் கர்த்தரிடம் சொல். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடே செய். எப்பொழுதும் தேவனுக்கும் அவருடைய நீதிக்கும் முதலிடம் கொடு. அப்பொழுது அவர் உன் தேவைகளை சந்தித்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் இயேசுநாதா, என் கவலையை யார் அறியாமற் போனாலும் நீர் அறிவீர் என்பதை உணர்ந்து உம்மை துதிக்கிறேன். அதனால் என் கவலை யாவும் நீங்கிற்றே. நன்றி. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பாராக.